இஸ் திஸ் மானஸ்? இந்த பொண்ணுங்கலாம் யாரு? கனிகா, நீ எப்படி இங்க? நீ வெளியே தானே இருந்த. ஷட் அப் பிருந்தா. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத. ஸ்டே அவுட் ஆஃப் இட். டெல் மீ மானஸ், இவங்க எல்லாம் யாரு? நீ இந்த பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடுறதுக்காக நீ என்ன நடு வழியில விட்டுட்டு வந்திருக்கல, அப்படிதானே? நீ ஒரு லையர், நீ ஒரு ஃப்ராட் மானஸ். நந்திதா சொன்னது கரெக்ட் தான். நீங்க யாருமே நம்பிக்கைக்கு தகுதியானவங்க இல்ல. இதுலயே எல்லாரையும் விட நீதான் ஏமாத்துக்காரன். இதனாலதான் நான் உன்னை டெஸ்ட் பண்ணேன். நீ என்ன பண்ணிருக்க நீயே பாரு. யூ ஃபெயில்ட் மானஸ். என் டெஸ்ட்ல நீ தோத்துட்ட. சாரி சாரி சாரி. இங்க நடந்ததுல இவன் மேல எந்த தப்பும் இல்ல. ஆக்சுவலி இட்ஸ் மை ஃபால்ட். இதெல்லாம் நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். அண்ட் இந்த பொண்ணுங்கெல்லாம் இவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் தான். நான் தான் அவங்க கிட்ட இவனை கொஞ்சம் சீண்டி பாருங்கன்னு சொன்னேன். அண்ட் ஐ எம் ரியலி சாரி. ரியலி? பின்ன அப்படின்னா இத முன்னாடியே நீங்க சொல்லிருக்கலாம்ல. பொண்ணுங்க பேசும்போது யாரால தடுக்க முடியும்? பட் ஐ எம் ரியலி சாரி. ஓ காட், ஐ எம் சாரி. गाइस நல்லா பார்ட்டி பண்ணியாச்சு, டான்ஸும் ஆடியாச்சு. பார்ட்டி ஓவர். ஓகே, நான் என் டார்லிங்க பார்க்க போகணும். சோ நீங்க உங்க பார்ட்டியை முடிச்சுக்கிறீங்களா? அண்ட் நீங்க எல்லாரும் கிளம்புறீங்களா? ரிங் போகுது, ஆனா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? எப்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டான். நான் தேவ்கிட்ட ஏற்கனவே பூஜை முடிஞ்சதை உனக்கு போன் பண்றேன்னு சொன்னேன். விஷாலி, ரிலாக்ஸ். தேவுக்கு எதுவும் ஆகாது, அவன் நல்லா தான் இருப்பான். எதுக்காக நீ தேவையில்லாம இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அக்கா, ஆகாஷ் என்ன சொல்றது கரெக்ட் தான். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகி பிபியை வர வச்சுக்கிறீங்க. தேவுக்கு ஒன்னும் ஆகாது. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா ஹர்ஷுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. உங்களுக்கே தெரியும், தேவும் ஹர்ஷும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ரோஹனை விட க்ளோஸா இருக்காங்க. ஹலோ ரஜத், தேங்க் காட் நீ எனக்கு கால் பண்ணிருக்க. நான் உன்கிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. யூ நோ வாட், நான் இன்னைக்கு தேவ அடிச்சிருப்பேன். வாட்? நீ என்ன சொல்ற? ஆமா உண்மைதான். கொஞ்சம் விட்டுருந்தாலும் நான் அவரை கண்டிப்பா அடிச்சிருப்பேன். என்ன சொல்ற? அவன் கோவிலுக்கு வரமாட்டான் தானே சொன்ன? நான் அவர் கோவில்ல இருக்காருன்னு எப்போ உங்ககிட்ட சொன்னேன்? பிருந்தா, பாயிண்ட் என்னன்னா, எனக்கு தேவ அடையாளமே தெரியல. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அவரோட போட்டோ ஒண்ணு கூட இல்ல. அதுவும் பாட்டி ரூம்ல ஒண்ணுதான் இருக்கு. அதுவும் அவரோட 3 வயசுல எடுத்த போட்டோன்னு. ஆமா ஆமா, அப்ப குண்டா இருந்தா. ஆனா உண்மையை சொல்லணும்னா இப்ப அவரு எப்படியும் 27 kgs வெயிட் லாஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப பாக்குறதுக்கு அப்படியே மாடல் மாதிரி இருக்காரு. ரொம்ப ஹேண்ட்ஸமா வேற இருக்காரு. அப்படியா? நீ சொல்றத பார்த்தா ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான் போல இருக்கே. நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒரே செகண்ட்ல போனை வைக்க வேண்டியது இருக்கும். வச்சிருவா? சரி சரி, ஓகே, ஐ எம் சாரி, ரியலி சாரி. நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லன்னு தெரியும். உனக்கு என் கூட என்கேஜ்மெண்ட் ஆனதுனால நீ அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். ஆனா நான் அழகான பொண்ணை பார்த்தேன்னா கண்டிப்பா அவளை பார்ப்பேன். யா எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். இதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக தான் எல்லாரும் சேர்ந்து என்ன வெளியே நிக்க வச்சுட்டாங்க. எல்லா பொண்ணுங்களையும் சைட் அடிக்கிறதுக்காக இல்ல. அவங்க உன்னை வெளியே நிக்க வச்சதுக்கான காரணம் உன்னை அவங்க வேலைக்காரியா நினைக்கிறாங்க. இந்த விஷயம் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ரஜத் வேண்டாம் ப்ளீஸ். இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு எங்க அம்மாவே போதும். நீங்களும் ஆரம்பிக்காதீங்க. இது பாருங்க, பாட்டிமாவும் ஆகாஷ் அங்கிளும் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. எனக்கு அதுவே போதும். மத்தவங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்ல. ஆமா, ஆகாஷ் அங்கிளோட வைஃப், அவங்க பேர் என்ன? பெரியம்மா. ஓகே பாய். பெரியம்மா, தேவ் வந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறது தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாங்க. गाइस பொறுமையா